கொஞ்சம் சீன் ஓவரா இருக்கு. என்னன்னு இன்னைக்கு ஆல் ஆப்சன்ட் போல இருக்கு. ஒழுங்கா போறியா இல்ல இருக்கிற கடுப்புல ரூம் ஸ்ப்ரே எடுத்து சொருகி விடவா? ரூம் ஸ்ப்ரே எடுத்து சொருகியா? ஆத்தாடி ஆத்தி. இருக்கா? செம்ம கடுப்புல இருக்கா. என்னக்கே ரூம் ஸ்ப்ரே, உனக்கு என்ன எடுத்து சொருக போறாளோ போ. ரூம் ஸ்ப்ரேவா? பவிக்குட்டி. ஏய் குட்டியம்மாளே, கோவப்படாத, பொறுமையா கேளு. நீ நேற்று கால் பண்ணப்ப காலை பிக்கப் பண்ணாம இருந்தது ஏன் தப்பு தான். ஆனா நீ ஏன் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நேற்று நைட்டு போனது யாரு படத்துக்கு? தாலா படத்துக்கு. செம்ம க்ரௌடு தெரியுமா? நீ கால் பண்ணதே தெரியவே இல்லை. ஃபுல் வைப்பு. இன்னும் முறைச்சிக்கிட்டு தான் இருக்கா. சரி சமாளிப்பான். ஆனால் இருந்தாலும் நீ 100 மிஸ்டு கால் விட்டாதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. படத்தில் ட்விஸ்ட்டாக பார்க்கணுமே. ஃபயர் 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 தெரி ஃபயர். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னடி சொல்ற? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னடி உளறிட்டு இருக்க? உளரல, உண்மைதான் சொல்றேன். சரி இப்போ என்ன முடிவு பண்ணிருக்க? அஜய், இதுல முடிவு பண்ண என்ன அஜய் இருக்கு? இது நம்ம குழந்தை அஜய். என்ன யோசிக்கிற? இப்போ இது நமக்கு தேவைதானா? பின்ன இல்ல பவி, அபார்ட் பண்ணிக்கலாம். முடியாது அஜய். சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன்ல, அபார்ட் பண்ணிக்கலாம். என்னால முடியாது அஜய், என்னால முடியாது. சும்மா சீன் கிரியேட் பண்ணாத பவி. நான் தான் சொல்றேன்ல, கலைச்சிடலாம். இந்தியன் லா படி இந்த குழந்தைய வச்சுக்கிறதா கலைக்கிறதான்னு பொண்ணு நான் தான் முடிவு பண்ணணும். என்னால முடியாது அஜய். சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா கிட்ட பேசு. அப்பாவா? சொல்லுப்பா. டேய் அஜய், என்னடா பண்ற? இங்கதாப்பா, ஆஃபீஸ்ல. சரி சரி, அடுத்த மாசம் ஆபீஸ்ல லீவ் சொல்லிரு. லீவா? எதுக்கு? அட முட்டா பையன் அவனே, உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கு. ஊருக்கு வந்து சேரு. அப்பா, இங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. அட ஓடுகளி பயலே, நீ மெட்ராஸுக்கு பேக தூக்கும்போது தெரியும்டா இப்படி எதையாவது இழுத்துட்டு வருவேன்னு. எந்த கருவம் வந்தாலும் சரி, அது அங்கேயே தலை மூடிட்டு ஊர் வந்து சேரு. புரியுதா? பா, அவ வகுத்துல என் குழந்தை இருக்குப்பா. என்னடா சொல்ற? அடியே, புள்ளன்னு பாஸ்தா பொழிஞ்சியே, இப்ப அவன் என்ன பொழிஞ்சு வச்சிருக்கான்னு பாரு. எந்த ஜாதி இளவன்னு தெரியாம கண்ட கருமத்தை மேய்ச்சிட்டு வந்து நிக்கிறான். இனி ஊருக்குள்ள எப்படி தள்ள வந்து நினைப்ப? நம்ம வம்ச கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டான். எனக்கு புள்ளையே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிரு. இனி ஊர் பக்கமே வந்துடாது. பா, அவளும் நம்ம ஆளுக தான். சரி சரி, மருமகளை
எப்போ ஊருக்கு கூட்டு வர? வர்றேன். ஏய் என்னாச்சு? ஏன்டா நான் உங்க ஆளுங்கன்னு பொய் சொன்னேன்? 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். நான் ஒரே ஒரு பொய் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். விடு பார்த்துக்கலாம். ச்சே, நீ எனக்கு எவ்வளோ உண்மையா இருக்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலல்ல. கொஞ்சம் சுற்றி வளைக்காம நேராக சொல்றியா? அதாவது நம்ம கல்யாணத்தை பத்தி நீயும் உங்க வீட்ல சொல்றான்னு சொல்றியே தவிர சொல்ல மாட்ற. அதனாலதான் நான் சின்னதா ஒரு டிராமா பண்ணேன். சொல்லிட்டேன். ட்ராமாவா? என்னடி சொல்ற? ஆக்சுவலா நான் பிரெக்னென்ட்டாவே இல்லை. பொய் சொன்னேன்.